இந்தோனேஷியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தியேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் மிகப்பெரிய சாதனையை உருவாக்கின படம் தான் மாயின்னு இந்தோனேஷியன் மொழியில ரிலீஸ் ஆன இந்த படம். அப்படி என்ன இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ரெக்கார்டு பண்ணக்கூடிய அளவுக்கு போட்டி இந்தோனேஷியன் மக்கள் இந்த படத்தை பார்த்தாங்கிறத வாங்க நாமளும் படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் நடந்து போறதை காட்டுறாங்க. புதுசா இந்த ஊருக்கு மசாஜ் பண்ற வேலைக்கு வந்திருக்கிறா. இதே ஊர்லயே ஒரு வாடகை வீட்டை செலக்ட் பண்ணி வந்து தங்குறதுக்காக வரா. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஜொல்லு பாட்டி இருப்பான். ஈச்சர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்குதே அது அந்த ஜொல்லோட பொண்டாட்டி. நம்ம ஹீரோயின் பெட்டி படிக்க கட்டிட்டு வரும்போது நான் வேணா உதவி பண்ணட்டுமான்னு ஓடியாந்து உதவி பண்ண பாக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மேல போகுது. பொண்டாட்டியோ என்ன ஓடி போய் உதவி பண்ற அவ்வளவா போச்சா அப்படின்னு திட்டுவா புருஷனை. அடுத்து ஒரு குழந்தையோடைய அம்மா எப்ப பார்த்தாலும் பொண்ணை திட்டிக்கிட்டே இருப்பா. அடுத்து தலையில ஏகப்பட்ட கிளிப்ப மாட்டிக்கிட்டு ஒருத்தி இருக்கா பாருங்க. இவ வீட்டுல நாய் வளர்க்குற ஒரு நாயம்மா. ஆனா நாய் எல்லாரும் வீட்டு வாசலையும் போய் கக்கா போகும் கண்டுக்க மாட்டாவ. ஏதோ தெரியாத்தனமா இடிச்சதுக்கே என்ன மிரட்டுறன்னு பாருங்க. அவ பார்த்தால என்ன முறைக்கிறியான்னு திட்டுறா. அடுத்து ஏத்து வீட்டுக்காரவன் வரான், தெரியாத்தனமா இடிச்சு போடுறான். இவ ஒரு மீனை வாங்கிட்டு வருவா. மீனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்தா என் வாட்டர் கேன்ல போடுன்னு சொல்லிட்டு வாட்டர் கேனை நிட்டுறான். மீனை காப்பாத்தியாச்சு. வீடு வரைக்கும் நான் உன் மூட்டையை தூக்கிட்டு வரேன்னு தூக்கிட்டு வர்றான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, ஏத்து வீட்டுக்கார. ஒரு பிளே பாய் வீட்டு ஓனரம்மா வீட்டுல எல்லாமே ரெடியா தயாரா இருக்குது அப்படின்னு சீனை போடும். ஆனா கை வச்சாலே எல்லாம் பொத்துன்னு விழுகும். நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டு வீட்டு வேலையெல்லாம் தரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பிளே பாய் வேலையா பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் வீட்டு அலச அவரை வேற ஒரு நாள் அலசிக்கிட்டு இருக்கிறார். இங்க நல்லா பிழிஞ்சு அழுக்கு தனியா ஊத்துறோம். அங்க அவர் பிளே பாய் வேலையா முடிக்கிறார். அடுத்து யாதோ ஒரு பொண்ணுக்கு போனை போட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க, சாப்பிட்டியா வச்சியா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்த பொண்ணை வீட்டுல இருந்து வழி அனுப்பி வைக்கிறார். துண்டை கட்டிட்டு தான் வெளியில வந்து நிப்பாப்ல. வீடியோ காலுக்கு இந்த பக்கம் பொண்ணு ஒருத்தி வர சொல்லுவாங்கிறதுனால நம்ம ஹீரோயின் சரி வீடியோ கால் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியில வருவாங்க. பார்த்தா இவன் துண்டோட நிப்பான். சகுனம் சரியில்லைன்னு இந்த அம்மா உள்ள போகும். அந்நேரமா பார்த்து இவன் அங்கிருந்த ஒரு கம்பியில இவனோட துண்டு மாட்டிக்கும். நகருவான் பாருங்க, துண்டு மொத்தமும் கம்பியில மாட்டிக்கும். சை அப்படின்னு அந்த அம்மா கண்டும் காணாம போகும். இவனுக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடும். அடுத்து இவங்க வேலை பார்க்குற இடத்த காட்டுறாங்க. வேலை பார்க்குற இடத்துல எல்லா பேருமே நம்ம ஹீரோயின் தான் மசாஜ் பண்றதுக்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க. அங்க பல நாட்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீனியர் அந்த அம்மா உன் கையில எப்படி என்னடி மகிமையை வச்சிருக்கிற, எல்லா பேரும் போட்டி போட்டு உங்ககிட்ட தான் மசாஜ் பண்ணணுங்கிறாங்க அப்படி இப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் பொறாமப்படுறா. இன்னொரு எடுபடி இருக்கும் அந்த சீனியருக்கு. சீனியர் என்ன சொன்னாலும் கேட்கிற எடுபடி அவ. தெரியாதனமா அன்னைக்கு நம்ம ஹீரோ அதே மசாஜ் சென்டருக்கு மசாஜ் பண்ண வந்திருப்பான். மசாஜ் பண்ணும்போது தான் தெரியும் ஏத்த வீட்டுக்காரன்ட்டு. ஹீரோவோட கசின் ஒருத்தன் இருப்பான், சொந்தக்காரன். அவன் பக்கத்து ரூம்ல மசாஜ் பண்ணிட்டு இருப்பான். அவன் போட்ட குசுவுல மசாஜ் பண்ண வந்த அந்த அம்மாவே பயந்து போச்சு. ஹீரோ இங்க நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அட ஏத்த வீட்டுக்காரி என்னம்மா மாமாவை பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு ஓவரா வலிவான். இந்தம்மா கொஞ்சம் கூட ஈடு கொடுக்க மாட்டேங்குது. மசாஜ் பண்றதா என் தொழில், அதை தான் பண்ணுவேன்னு பண்ணிக்கிட்டு இருக்குது. காலில் மசாஜ் பண்ண சொல்லுவேன் பண்ணும். கொஞ்சம் மேல மசாஜ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் மேலன்னுவான். உடனே இந்த அம்மா புருவத்துக்கு வந்து மசாஜ் பண்ண ஆரம்பிக்குது. என்னம்மா பண்றேன்னு கேட்டா நீங்க தானே மேல வந்து மசாஜ் பண்ண சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஈடு கொடுக்கவே இல்லையே. பொண்ணு ரொம்ப சுத்தம், தங்கமான பொண்ணுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். சொந்தக்கார பையன் டேய் நீ ஒரு பெரிய பிளே பாய்னு எல்லாருக்கும் தெரியும், முடிஞ்சா அந்த பொண்ணை தூக்குடா பாப்போம் அப்படின்னு சொந்தக்காரன் சொல்ல தூக்கி காட்டுறேன்னு இவனு சொல்லுவான். இந்த பொண்ணை மடக்கிறதுக்காக அவனும் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கறான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எத்தனை தடவை மசாஜுக்கு வந்தாலும் அந்த அம்மா மடங்க மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்கார அந்த நாயம்மா நாயை விட்டு கக்கா புக வைக்கும். அந்த சின்ன பொண்ணோட அம்மா குப்பையெல்லாம் கொண்டு வந்து இவளோட வீட்டுக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. இவனா மொத்த குப்பையும் தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டு அதுக்கு காசு வேற பே பண்ணணுமா. குப்பையை கொட்டுறதுக்கெல்லாம் அங்க காசாங்க. சிறுக ஏதோ பணத்தெல்லாம் சேர்க்கிறா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே பெருசா அவங்களோட எதிர்த்து பேசவோ புரட்சி பண்ணவோ சண்டை போடவெல்லாம் செய்யல. இவங்க எல்லாத்தையும் தட்டி கேட்க வேண்டாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்பார். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கம்முன்ட்டு இருந்தா போதுன்னுவான். என்ன ஏதோ பாக்கெட்டோட வந்திருக்கிற என்னன்னு கேட்டா நீ தனியா ஒரு மீன் வச்சிருக்கிற, துணைக்கு ஒரு மீன் எடுத்து வந்திருக்கேன்னு இவன் ஒரு மீனை வாங்கி கொடுப்பான். சரி ரொம்ப நாளா அலையிறானேன்னு சொல்லிவிட்டு இவங்களும் அந்த மீனை வாங்கிக்கிறாங்க. வாங்கல மசாஜ் சென்டருக்கு தான் போறேன் இறக்கி விடுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை அவனே கொண்டு போய் இறக்கி விடுறான். வேலை பார்க்குற இடத்துல செக்யூரிட்டி தூத்தம் இருப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன். இவளுக்காக காஃபி வாங்கி வச்சிருப்பாரு. அவருக்காக இந்தம்மா மூட்டு வலி வயசானவங்களுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இந்தம்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கும், வலி நிவாரணி எல்லாம். இங்க ஒரு கோடீஸ்வர அம்மா அடிக்கடி மசாஜுக்கு வருவாங்க. ஹீரோயினை தான் அவங்க மசாஜுக்கு கூப்பிடுவாங்க. அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு அக்கா மாதிரி இவளுக்கு வேண்டிய எல்லா அட்வைஸையுமே கொடுப்பாங்க, நல்ல டிப்ஸும் கொடுப்பாங்க. இதெல்லாம் கூட வேலை பார்க்குற அந்த சீனியர் எடுபடி அவர்களுக்கு பொறாமையா தான் இருக்கும். அந்த கோடீஸ்வர கிளைண்ட்டை நல்லபடியா இந்த அம்மா அனுப்பிச்சு வைக்குது. அவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் பொறாமையோட இந்த பக்கம் சீனியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அடுத்து சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. யார்ட்டையோ கடன் வாங்கியிருப்பாப்ல, கடங்காரங்க வட்டிக்கு விட்டவங்க அடிச்சு தூக்கிடுவோம் சொல்லிட்டு வந்து மிரட்டுறாங்க. இல்லையா எல்லா காசையும் கொடுத்துறையான்னு இவர் காலில் விழுந்து கொஞ்சம் டைம் வாங்கியிருக்கிறாப்ல. வீட்டுக்கு போனா ஒருத்திக்கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டே இருப்பாங்கல்ல ஹீரோயின்,
அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டு பிளிச்சுன்னு பால்கனில அமர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை சரி பண்ணலாமேன்னு பார்த்தா அந்த ஜொல்லு பாட்டி கீழே வந்து நிக்கிறேன். பொம்பளை புள்ள நீ ஏமா அந்த வேலையெல்லாம் பாக்குற, நீ போமா நான் பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா உள்ள போக சொல்ல அவங்களும் சரின்னு உள்ள போவாங்க. கதை அடைக்க மறந்துட்டாங்க. பின்னாடியே இந்த ஜொல்லு பாட்டி உள்ள போறான். இந்த அம்மாட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான். அவங்க கிடைக்கிறதெல்லாம் விட்டு அடிச்சு கூச்சல் போடுவாங்க. நல்ல வேலை அதே சமயம் நம்ம ஹீரோ ஏத்து விட்டுக்காரன் தானே, விருட்டுன்னு உள்ள வந்து அந்த ஆளை குத்துன்னு கும்மாங்குத்து குத்திடுறான். பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. என்ன அடிச்சுட்டான் சார், என் மூக்கல குத்தி விட்டான் சார், ரத்தம் வந்துருச்சு சார், இப்படியே சொல்றானே ஒழிய போலீஸ்காரங்க ஏப்பா சம்பந்தம் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள நீ போனியா அப்படின்னு கேட்டா என்ன போனியா அப்படிங்கிறான். எப்பா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போனியா அப்படின்னு கேட்டா என்ன போனியா அப்படின்னு வடிவேலு காமெடியை தான் திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கேயும் விட்டு அடி நடிக்கிறார். ஒரு வழியா பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. ராத்திரி ரொம்ப லேட் ஆகி போச்சு. இந்நேரத்துக்கு மேல சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. ஹீரோயினை சாப்பாடு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண பாக்குறாரு, முடியல. அடுத்து பாரு கூட்டு போய் கரெக்ட் பண்ண பாக்குறாரு, அப்பையும் பெருசா முடியல. இவருக்கு என்ன தெரியும்னா பியானோ வாசிக்க மட்டும் தான் தெரியும். எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல அழகா பியானோ வாசிக்கிட்டு இருப்பாப்ல. பெத்தவங்க காசுல வச்சுதான் இவர் பொல போட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சல்லி காசை இவர் சொந்தமா சம்பாதிக்க இல்ல, பணக்கார மவுசுல தான் தெரியுறேன். கூட சேர்ந்து இந்த அம்மாவும் ஆட்டம் மூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் கூட இந்த அம்மாவை கட்டிக்கலாமான்னு கூட ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பிளே பாய், இவங்களும் மசாஜ் பண்றவங்க. வயசு பார்த்தா அவனுக்கு 29, இந்த அம்மாவுக்கு 37 ஹீரோயினுக்கு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது. கனவு காண ஆரம்பிக்கிறான். பாட்டெல்லாம் டியூட்டெல்லாம் கனவுல பாடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்பிள தெரியுது. 2 பேரும் ஜாலியா பேசிட்டே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அடிக்கடி ஹீரோயின் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்பாங்கல்ல, பாய் கட்ட போட்டுக்கிட்டு ஒருத்தி நிப்பா. அவன் தான் இங்க இருக்கிறா. கழுத்துல ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டே தெரிவா. என்ன இங்க வந்திருக்கிற அப்படின்னு விசாரிக்கும் போது பின்னாடியே வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாப்ல இல்ல, அந்த தகப்பனும் வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினோட தகப்பன் போல. சரி இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா ஏன் பொண்ணுதான்னு சொல்லி ஹீரோவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. ஹீரோயினை விட இந்த அம்மாவை விட உயரத்துல கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு இருக்கிறா அவளுக்கு. அதிர்ந்து போறாரு ஹீரோ. சூதாட்டத்துக்கு அடிமையான தகப்பன், விளையாடுறதுக்கு காசு இல்லாம தான் வட்டிக்கு வாங்கி விளையாண்டு அதையும் தோத்து குடும்பத்தையே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிற தகப்பனும் இருக்கிறான். தோலுக்கு மேல வளர்ந்த பொண்ணு இருக்கிறா. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஆடி போவாரு. ஏகப்பட்ட கடன் வச்சிருக்கான் போல. பிரச்சனையை எடுத்து சொல்றேன். ஒரு கால் கடனை கட்டலைன்னா பேத்தியை தூக்கிடுவேன்னு சொல்லிவிட்டு கடங்காரங்கெல்லாம் பேத்தியை போற வர இடத்துல போட்டோ எடுத்து இவர்கிட்ட காட்டி மிரட்டி இருக்கிறாங்க. அந்த போட்டோவெல்லாம் அம்மா பார்த்ததும் தாங்கிக்க முடியாம கத்துறாங்க. இந்த சூதாட்ட இலவை தான் விட்டு தொலைய வேண்டியதானு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான். இப்ப வரைக்கும் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு ஏதோ கொஞ்சம் இருக்கிற காசை கொடுத்து ஏதோ சமாளிக்கிறாங்க. பொண்ணுகிட்ட பாசமா பேசுறாங்க, நல்லா படி வையுங்கிறாங்க. இவளுக்கும் இசை நான் பியானோலாம் ரொம்ப பிடிக்கும் போல. அந்த பக்கம் தான் ஆர்வமா இருக்கிறா. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல இவங்க ஒரு வண்டியில இருந்து அப்படியே கீழே இறங்குறாங்க. இறங்கும் போதே இவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அப்ப யாருங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் காட்டல. பிரெக்னண்டா இந்த அம்மா இருக்குது. பிள்ளைக்கு காரணம் யாருங்கிறது நமக்கு தெரியாது. வந்த இடத்துல பிக் பாக்கெட் அடிச்சிடறானுங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிரசவ வலியில இந்த அம்மா துடிக்குது, குழந்தை பிறக்குது. குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, போராடுறாங்க. அந்த குழந்தைய வாழ வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. வீட்டை விட்டு ஓடியாந்தவங்க தான் இவங்க. ஆனாலும் தகப்பை எப்படியோ கண்டுபிடிச்சு இவங்க வாழக்கூடிய இந்த இடத்துக்கே வந்துடுறான். பேத்தியை பார்த்துட்டு தாத்தாவா நான் நல்லபடியா இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இவங்க கூடயே தங்க ஆரம்பிக்கிறான். அடுத்து நடப்புக்கு வந்தா அந்த கோடீஸ்வர அம்மா இவளை கூட்டிட்டு போய் சாப்பிடலாம் செய்வாங்க, டின்னருக்கெல்லாம் போவாங்க. நெக்லஸ் ஒன்று கூட $1 எதையோ கிஃப்டா கொடுக்குறாங்க. இல்ல கிஃப்ட் எல்லாம் வேணான்னு எவ்வளவோ சொல்லுவாப்ல. இல்ல கண்டிப்பா இந்த கிஃப்ட்டை நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும்னு அந்த கோடீஸ்வர அம்மா கிஃப்ட் கொடுக்குது. இவங்களுக்கு சொந்தமான ஹோட்டல் தான் இது. இங்க தான் பொண்ணுக்கு சப்ளையர் வேலை வாங்கி கொடுத்துருக்கு, தன் அப்பாவுக்கு செக்யூரிட்டி வேலையை வாங்கி கொடுத்துருக்கு. அவங்க வண்டியிலேயே கிளம்பி போய்கிட்டு இருப்பா. போகும்போதெல்லாம் என்ன 37 வயசாகி போச்சு, டேட்டிங் கீட்டிங் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்க தன்னை ஒரு 29 வயசு வாலிப பையன் லவ் பண்ணி சார்ஜர் பண்ணிட்டு இருக்கிறதாவும் நான் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லுவாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொல்ற, பணக்கார வீட்டு பையங்கிற, 29 வயசு தாங்கிற, நீ எவ்வளவு விரட்டினாலும் பின்னாடியே வர்றாங்கிற, பேசாம லவ் பண்ண வேண்டியதானேன்னு அந்த அம்மா தான் எடுத்து சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவோட சொந்தக்காரனும் 37 வயசு கிளவி எல்லாம் உனக்கு எதுக்குடா, வேண்டாண்டா விட்டுறான்னு அவன் அட்வைஸ் பண்ணுவான். இந்த பக்கம் இந்த அம்மாவோ அந்த பையன் தான் உனக்கு சரி அப்படி இப்படின்னு அட்வைஸ் போடுது. டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல என்னை எப்படி அவன் ஏத்துப்பானோன்னு ஒரு தயக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கவே செய்யுது. அதனாலதான் என்னவோ மசாஜ் பார்லர்ல கூட அவனுக்கு மசாஜ் பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு வேற ஒருத்தி தான் மசாஜ் பண்றதுக்கு நம்ம ஹீரோவை மேல கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா கீழ் ரூம்ல இருந்து கோடீஸ்வர அம்மா கூட மசாஜை முடிச்சுட்டு இவ வெளியில வர்றா. சொன்னா கேளு, அந்த பையனை விட்டா உனக்கு வழி இல்ல, அந்த பையன் தான் உனக்கு சரி, சட்டு புட்டுன்னு கரெக்ட் பண்ணுன்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அட்வைஸை போட்டு அந்த கோடீஸ்வர அம்மா கிளம்புறாங்க. ராத்திரி வேலையை முடிச்சுட்டு கிளம்ப போற சமயம் பாத்ரூம் பக்கம் போயிருப்பாங்க, போனை வெளியில வச்சுட்டு. அந்த கேப்ல அந்த சீனியரும் எடுபடியும் இவளை உள்ள வச்சு பூட்டிட்டு லைட்டை வேற ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எவ்வளவு கொழுப்பு பாருங்க. கால் பண்ணி பார்த்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. நல்ல வேலை செக்யூரிட்டி தான். எப்பவுமே இந்த பொண்ணு வெளியில போகும்போது ஒரு பாய் சொல்லிட்டு தான் போகும். இன்னைக்கு பாய் சொல்லலையேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. அந்த அம்மா கட்டி பிடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்குது. ஏன் இவங்க எல்லாம் அப்படி பண்றாங்கன்ட்டு வீட்டுக்கு கொண்டு போய் செக்யூரிட்டி இறக்கி விட்டுட்டு நல்லபடியா இருந்துக்குமான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. துக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவ இன்னைக்கு ஹீரோவை கூப்பிட்டு பாருக்கு போலாமான்னு கூப்பிட அவனும் சரின்னு போய் பாருக்கு கூட்டு போறான். நல்லபடியா சந்தோஷமா
சந்தோஷமா பாத்துக்கிறான், வச்சுக்கிறான். இவங்க வயசு பிரச்சனையை சொல்றாங்க, தன் அப்பா எப்பேற்பட்டவன்னு சொல்றாங்க, தான் பொண்ணு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா, காலேஜுக்கு போகணும் வைக்கணும்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். நல்லா சரக்கடிச்சு கொஞ்சம் மப்பு ஏறி போய் தான் 2 பேரும் வெளியில வராங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. கதவை திறந்ததும் நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு ஒரு முத்தத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அந்தம்மா ரூமுக்குள்ள போகுது. முத்தா கொடுக்கும் போதே வாந்தி எடுத்துருது. அவன் மேல வாந்தி, இவன் மேல வாந்தி. சரி நான் போய் வாஷ் பண்ணிக்கிறேன், நீ வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சு வச்சிருது. இவன் எழுத்த வீட்டுக்காரன் தானே, எழுத்த வீட்டுக்கு போய் மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பான். காலிங் பெல் அடிக்கிற சத்தம் பார்த்தா இந்த அம்மா தான் வந்து நிக்குது. ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்குது. மப்பு ஏறி இருந்ததுனால என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம உள்ள புகுந்து பிளே பாய்க்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல வருஷத்துக்கு பிறகு சந்தோஷம்னா என்னங்கறத அந்த அம்மா தெரிஞ்சுக்குது. காலையில எந்திரிச்சு பார்த்ததும் ஐயையோ அப்படின்னு சொல்லி சத்தமில்லாம எந்திரிச்சு போக பார்ப்பாங்க. ஆனா இவனும் ஆம்லெட் எல்லாம் போட்டு வந்துட்டு சாப்பிட்டு தான் போகணும்னு அடம்பிடிக்கிறான். ஏதோ தெரியாதனமா நடந்து போச்சு, இதையே மனசுல வச்சு தெரியாத வேற ஒரு நல்ல வயசு பொண்ணா பார்த்து கட்டிக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஆனாலும் பயப்புள்ள விடுறாப்ல தெரியல. அந்த பக்கம் அந்த கோடீஸ்வர அம்மா மேட்டர்லாம் கேள்விப்பட்டுட்டு அப்புறம் என்ன சட்டப்பட்டுன்னு அடுத்த லெவலுக்கு போ, ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு, எவ்வளவு காலம் தான் நீ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு அட்வைஸ் போட சரி நீ இவங்களும் கொஞ்சம் இறங்கி கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளா சிரிப்புங்கிறதே இல்லாத அந்த பொண்ணு இப்பதான் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவோட என்ட்ரிக்கு பிறகுதான் 2 பேரும் சிரிச்சு பழகி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் தன் அம்மா கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு தன்னோட வீட்டுக்கு ஹீரோ கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு போனா அத்தகாரி ஒருத்தி இருக்கிறா, கொலு கொலுன்னு குண்டா, பாசத்தோட பேசுறதுக்கு. வாங்க வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சு அந்த அத்தகாரி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா வேலை பாக்குறேன்னு கேட்டா மசாஜ் பண்ற வேலைன்னு சொன்னதும் அவங்க மூஞ்சி மாறுது. வயசு என்னன்னு கேட்டா 37ன்னு சொன்னதும் இன்னும் மூஞ்சி மாறுது. 37 வயசுக்கு மேல நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு தான் ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னதும் இன்னும் ஆடி போறாங்க. எங்கதான் வேலை பாக்குற அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி மாடியில இருந்து ஒரு அம்மா இறங்கி வருது. யாருன்னு நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்களேன், நம்ம ஹீரோவோட அம்மாவா. சாட்சாத் நம்ம ஹீரோனுக்கு எல்லா விதமான அட்வைஸையும் பண்ண அந்த கோடீஸ்வர அம்மா தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் கூட. இங்கே இவங்க 2 பேரை பார்க்கும்போது தான் பண்ண அட்வைஸ் எல்லாமே தான் புள்ளைக்கு போய் சேருதுன்னு தெரியாம யாரோ ஒரு வாலிப பையனோட இவள காதல இருக்கிறான்னு நினைச்சுட்டு விதவிதமா அட்வைஸ் போட்டிருப்பாங்க. கடைசியில அவங்களுக்கு அது வினையா வந்து நிக்குது. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அக்கா மாதிரி நல்லா பழகிட்டு இருந்த இடத்துல இப்போ அவங்க மூஞ்சிய பாக்குறதுக்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. எப்படியோ அன்னைக்கு சாப்பிட்டாச்சு, பெருசா ஆக்வர்டா எதுவும் பேசாம வீட்டுக்கு போற வழியில ஒரு மாதிரி சோகத்தோடையோ தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. அழுகுறாங்க. இனி வாழ்க்கை எந்த மாதிரி மாறப்போகுதோ அப்படின்னு. சர்ச்சுக்கு அந்த அம்மா வார வாரம் போவாங்கன்னு தெரியும். இவங்களும் போய் கடைசி வரை எந்திரிக்காம காத்துட்டு இருக்காங்க. யாரு கூட பேசுறதுக்காக? அந்த கோடீஸ்வர அம்மா கூட பேசுறதுக்காக. அந்த அம்மா எல்லாரும் போன பிறகு என் கூட தான் பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்துல வந்து உட்காந்து விட்டு தெரிஞ்சோ தெரியாமலே உனக்கு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் புள்ளன்னு தெரிஞ்ச பிறகு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? புருஷன் இல்லாம தனியாளா புள்ளைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு தனி அம்மாவா என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரிதான் நீயும் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு புரியுது. இந்த கடவுளோட ஆலயத்துல நான் நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவதான். ஒரு நல்ல டீசென்டான பணக்கார பையனா உனக்கு கிடைச்சா உன்னை அவன் நல்லா பாத்துப்பானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உனக்கு அட்வைஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். இவங்க போனை எடுக்கல. ஆனா கடைசியா என் புள்ளையே இந்த பிரச்சனையில வந்து நிக்கும் போது எப்படி என்னால அதே அட்வைஸை திரும்ப கொடுக்க முடியும்? என் பையன் ஒரு விளையாட்டு புள்ளையான், 29 வயசாயிடுச்சு, இன்னும் அம்மாவோட காசுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஏற்கனவே ஒரு டீனேஜ் பண்ண வச்சுட்டு கஷ்டப்படுற, ஒரு சூதாட்ட அப்பனை வச்சுட்டு கஷ்டப்படுற, இப்ப பொறுப்பில்லாத ஒரு காதலனையோ புருஷனையோ வச்சுக்கிட்டு உன்னால என்ன பண்ண முடியும்? சொன்னா கேளு. இது ஏன் நல்லதுக்காக சொல்லல, ஓன் நல்லதுக்காக சொல்றேன். என் பையன் ஒரு பிளே பாய். ஒரு 2 வருஷமோ 3 வருஷத்துக்கு பிறகு உன் கூட கண்டிப்பா அவன் பிரேக்கப் பண்ணுவான். அப்படி உன் கூட அவன் பிரேக்கப் பண்ணும்போது எப்படி நாம மூஞ்சி கொடுத்து ஒருத்தரை பார்க்க முடியும்? இவ்வளவு கஷ்டத்துக்கும் எதுக்கு பேசாம அவனோட பிரேக்கப் பண்ணிடு, இப்பயே பண்ணிடு அப்படின்னு ஒரு அட்வைஸ போடுறாங்க. இவளும் அந்த அட்வைஸ் சரிதான் அவளுக்கு தோணுது. இப்படி எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு போன் கால் வருதுங்க. பொண்ணுகிட்ட இருந்து ஏதோ பிரச்சனைன்னு அவன் வேலை பார்க்குற இடத்துல. அங்கதானே தாத்தாவும் வேலை பார்க்கறாரு. தாத்தாராலதான் பிரச்சனை. சூதாட்டத்துக்காக வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க அங்க மொத்தமா வந்து நிக்கிறாங்க. ஏகப்பட்ட பணம் போல. ரவுடிகள் வந்து உட்காந்துருக்கதா நியூஸ் கேட்டது. இந்த அம்மா கூடவே நம்ம ஹீரோயின் எல்லாரும் ஒன்னா தான் வராங்க. வந்து விசாரிச்சு பார்த்துட்டு ஏகப்பட்ட பணத்தை எல்லாம் தான் செட்டில் பண்றதா சொல்லி அட்வான்ஸையே அந்த கோடீஸ்வர அம்மா கொடுக்குறாங்க. இடத்த காலி பண்ணலான்னு அந்த வட்டிக்கு வர ஆட்களை வெளியில அமிச்சாச்சு. நான் வீட்டுல போய் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்னா அப்பனை கொண்டு போய் வீட்டுல உட்கார வச்சு செம்ம திட்டுறா. இது வரைக்கும் சிறுக சேர்த்து வச்ச பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொட்டி இந்தா எடுத்துக்கோ, எல்லாத்தையும் செலவு பண்ணு, வை, உனக்குத்தான் எங்க மேல அக்கறையே இல்லையா அப்படி இப்படின்னு திட்டி தீக்கிறாங்க. அவ்வளவு திட்டு வாங்கும் போதும் பணத்தை தான் அவன் கையில் எடுக்க பாக்குறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வருவார். ஏற்கனவே இருக்கிற டென்ஷன்ல இதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு எனக்கு செட் ஆகாது, தயவுசெய்து என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு சொல்லிவிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க அவங்க. ஆனா தன் அம்மா தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு அம்மாட்ட போய் நிப்பான். அவகிட்ட என்ன சொன்னீங்க, என்ன நீங்க அவங்கள சொல்லி என்னைய அவங்களையும் பிரிச்சிங்க அப்படி இப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்ப்பான். இந்த அம்மாவும்
அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, சொன்னா புரியாது. ஒரு அம்மாவா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு தனி மனுஷா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நான் நினைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க முடியும். பண்ணனா அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. இவன் அப்பையும் விடாது டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்க அவங்க கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடும் போல. உடனே ஒரு டென்ஷன் மாத்திரை எடுத்து வாயில போடுறாங்க, பிபி மாத்திரை. அவன் லைட்டா அம்மாவை எப்படியாவது பேசி சரி பண்ணலான்னு பார்த்தா அம்மா சரி வராப்புல தெரியல. சரி ஓகே, நான் தனியாளா வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புவான். நீ தனியாளா வாழ்ந்து காட்டு, ஆனா என் பணத்துல நீ தனியாளா வாழக்கூடாது. என்னோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லா கடையை வச்சுட்டு போன்னு சொல்ல இவனு எல்லாத்தையும் வச்சுட்டு தன்னால தனியா வாழ முடியும்னு ப்ரூஃப் பண்றதுக்கா கிளம்பி போறான். அதுக்கப்புறம் இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் போனா எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். சொந்தக்கார பையன் இருக்கிறான்ல, உங்க அம்மா எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கை விரிச்சிடறான். தங்கின வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இவன் 1 மாசம் வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறான். யாரோ ஒரு புண்ணியவதி 1 வருஷத்துக்கு வாடகை கொடுக்குறாளாம். அதனால காலி பண்ண சொல்லிடுறாங்க. சோ வீட்டுல பிரச்சனை. நம்ம ஹீரோயின் வேற ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டா. இப்படி எங்க போனாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். ஏதோ பியானோ வாசிச்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். பையனை தெரிஞ்சே கஷ்டப்படுத்துறமேன்னு அம்மாவுக்கும் அழுகையாதான் இருக்குது. கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஹோட்டல்ல பியானோ வாசிச்சு காசு பார்ப்பான். பியானோ ரொம்ப அழகா வாசிக்கிறதுனால எல்லாரும் சாப்பிட்றத விட்டு இவனை ரசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பிசினஸ் ஓட மாட்டேங்குது. நீ கிளம்புன்னு இவனை கிளம்ப சொல்றாரு ஓனர். இவன் கிளம்பிட்டானா இன்னொரு ஆள் வாசிக்கணும்ல. அதுக்கு நெட்ல பார்த்து ஒரு ஆளை கூட்டிட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான். இவளும் பியானோ வாசிப்பா. சரி நல்லபடியா வாசிதாயின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். வாசிக்க வந்து உட்காந்தவ கொஞ்ச நேரத்துல ஓடி போய் எங்க அம்மா முகத்துல சிரிப்பை பார்த்ததே உன் கூட அவங்க இருக்கும்போதுதான். அவங்க இப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்துறாப்புல பேசுனது அப்பதான் நீ அவங்கள வெறுப்பேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க உன்னை லவ் பண்றாங்க. தயவுசெய்து எங்க அம்மாவை வெறுத்துறாத, போய் பேசு வைன்னு ஒரு அட்வைஸை போடுறாங்க. வீட்டுல பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரி, நாயை வளர்க்குறவ, இப்படி ஒவ்வொரு ஆள் கூடயும் விதவிதமா பிரச்சனை. அப்பயும் யாரும் ஏத்து பேசாம குப்பையெல்லாம் அள்ளிட்டு இவதான் கீழே போய் போடுவா. அப்போ அந்த பக்கத்துல ஒருத்தி வருவாங்க. இவங்களும் அதே அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கிறவங்க தான். இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து உங்கள எத்தனை பேர் இவங்க ஒரு தப்பான தொழில் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மாவே சொல்லுது, நான் போற ட்ரெஸ்ஸை பார்த்து 4 பேர் நான் தப்பானவன் நினைக்கிறாங்க. ஆனா நான் நல்லவங்கிறதும் நான் ஒரு நல்ல தொழில் பண்ணி தான் சம்பாதிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். ஆடையை வச்சு தொழிலை கணக்கு போறது தப்பு. அதை இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தரும் என்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. வகுந்து எடுத்துருவேன்னு அவங்களுக்கு தெரியும். என் கூட எவனும் பழகி பார்த்து கூட இந்த முடிவுக்கு வரல. என் ட்ரெஸ்ஸை பார்த்தே இந்த விளையாட்டை வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ இப்படியே எல்லாத்துக்கும் இறங்கி வந்தேன்னா உன்னை இழிச்ச வாங்கி நினைச்சிருவாங்க. எதிர்த்து அடின்னு ஒரு அட்வைஸை போட்டு அந்த அம்மா போகுது. ஒரு நல்ல அட்வைஸ்னே சொல்லலாம். வேலைக்கு போற அந்த இடத்துல பார்த்தா சீனியர் எக்ஸ்ட்ரா டிப்ஸுக்காக மசாஜ் பண்ற இடத்துல ஏதோ ஓவரா சேட்டை பண்ணிருக்கு. அது மேலிடத்துக்கு தெரிஞ்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. நம்ம ஹீரோயின் தான் போட்டு விட்டதுன்னு நினைச்சுட்டு ஹீரோயினை போய் பலார்னு அடிப்பா, மிதிப்பா, முட்டை வைப்பா. இப்படி தன்னை சுத்தி டார்ச்சர் பண்ற அத்தனை பேரையும் பேயா நினைச்சுக்கிட்டு அவங்களோட பொறுத்தது போதும்னு ஒரு கட்டத்துல பொங்கி எழுந்து அந்த சீனியரை போட்டு பொலான்னு பொழந்து எடுப்பா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்சு செஞ்சு விட்டுருவா. உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, குளிக்கிற இடத்துல கீழே போட்டு புரட்டி எடுப்பா. மேனேஜர் வந்து ஒரு வழியா சண்டை நிப்பாட்டி சமாதானம் பண்ணி 2 பேரும் வாங்க விசாரணை பண்ணணும்னுவான். ஒரு மசுறு வேண்டாம், நான் இப்பயே வேலையை விட்டு நின்றுறேன்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டு நிற்கிறதா சொல்லிட்டு ஓடுவாங்க. எம்மா வேலையை விட்டு போயிடாதம்மா, உனக்காகதாம்மா எல்லாரும் வராங்க, எம்மான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஓடுவார். ஆனா அவங்க வேலையை விட்டுட்டாங்க. பயங்கர டென்ஷன்ல இருந்தவங்க இனி பிடிச்சதை செய்வன் முடிவு பண்ணி ஹீரோவை வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் வந்திருக்கிறான். பார்த்தா ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி சின்னதா ஒரு $1 வாங்கிட்டு வந்திருப்பான். என் சொந்த காசுல நான் உனக்காக வாங்கிட்டு வந்ததுன்றான். அதுக்கப்புறம் ஒரு மோதிரமும் வாங்கிட்டு வந்திருப்பான். இதுவும் என் சொந்த காசுல வாங்கினது தான், 1 கிராம் தான் தங்குது, என்னால முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுக்குறான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்டா என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா மோசமா இருக்கும், அதையும் தெரிஞ்சுமே நீ எப்படி என் கூட பழகுற வைக்கிறேன்னு கேட்டு அந்த அம்மா அழுக ஆரம்பிக்குது. இவனை ஆறுதலா கட்டி பிடிச்சு கதற ஆரம்பிக்கிறான். மறுபடியும் இவங்க பிரேக்கப்ல இருந்து அடுத்து காதலுக்கு மாறுறாங்க. அடுத்து ஆளே மாறி போயிடுறாங்க. குப்பையை கொட்ட வரவல, நாயை விட்டு பேர வரவல, ஜொல்லு பாட்டியுடைய பொட்டாட்டி என் புருஷனை என்னடை பண்ண வந்து நிப்பா. உன் புருஷனுக்காக கவலைப்படுறத விட உனக்காக கவலைப்படு, உன்னை அழகாக்கிறதுக்காக காசை செலவு பண்ணு அப்படின்னு அவளுக்கு ஒரு அட்வைஸை போட்டு ஜொல்ல திட்டி பயங்கர ரணகரப்படுத்திடுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த மாடர்ன் பொண்ணு பரவாயில்ல சூப்பர்னு அங்கிருந்து பாராட்டுவா. வார்த்தையாலேயே எல்லாரையும் கொன்னுட்டன்னுவா. செம குஷியா இவனோட சேர்ந்து மறுபடியும் அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சந்தோஷமா ரொம்ப திருப்தியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டுல இருந்து ஃபோன் கால், வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி. என்னதான் சொல்றாங்கன்னு கேட்பேன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் ஒன்னா தான் வராங்க. வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட பொண்ணு இங்கதான் உட்காந்துருக்கிறா. என்ன இங்கன்னு கேட்டா அவங்க தான் கூட்டு விட்டாங்க, உட்காந்துருக்கிறேங்கிறாங்க. இவங்களையும் வந்து உட்கார சொல்லி சாப்பிட சொல்றாங்க. ஹீரோக்கு பிடிச்ச மட்டன் சமையல் தான் இங்க ரெடியா இருக்கு போல. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட பொண்ணுக்காக வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்காக சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. எவ்வளவு செலவாகும் எல்லாத்தையும் தான் பாத்துக்கிறதா சொல்லி ஒரு பெரிய ஷாக்கிங்கை கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே பையன் ஓடி போய் அம்மா எனக்கு தெரியுமா, நீ மாறிடுவேன்னு எனக்கு தெரியுமான்னு அம்மாவை போய் கட்டி பிடிக்கிறான். இவங்களும் தேங்க்ஸ் சொல்றாங்க. உன் பொண்ணோட எதிர்காலத்தை நான் ஊர்ஜிதப்படுத்தி விட்டேன், அதே மாதிரி என் பையனோட எதிர்காலத்தை நீ என்கிட்ட திரும்ப கொடு அப்படின்னு அடுத்து பிரச்சனையை கிளப்புறாங்க. உன் பொண்ணுக்கு நான் எல்லாமே செஞ்சுட்டேன்ல, உன் பொண்ணோட எதிர்காலம் இப்போ நல்லா இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி என் பையனோட எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டாமா?
அவனோட பிரேக்கப் பண்ணிக்கோ, அவனை கழட்டி விடு அப்படின்னு பேசுது. கூடவே அத்தகாரியும் அதுதான் சரின்னு பேசுறாங்க. கூடவே அந்த சொந்தக்கார பையன் அவனும் இங்கதான் இருக்கிறான். நம்ம ஹீரோயின் இல்ல, இறங்கி வரதா இல்ல, இனிமே என் சந்தோஷம் தான் முக்கியம், நான் பிரேக்கப் பண்ண போறது இல்ல அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. காதலை விட்டு கொடுக்க தயாராக இல்ல. அத்தகாரி சும்மா இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, டேய், இந்த மசாஜ் வேலையை பண்றதுக்கு முன்னாடி அவ என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு அத்தகாரி கேட்கறா. இவங்களுக்கோ ஷாக். இவனும் என்னன்னு கேட்பான். பார்த்தா தான் உடம்ப வித்து பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தவடா இவ, அதுல பிறந்தவ தான் இந்த பொண்ணுன்னு சொல்ல எல்லாம் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. ஹீரோ, ஏன் இப்படி வாய் கூசாம அபாண்டமா பழி போடுறீங்கன்னுவான். அதே சமயம் அது பழி இல்ல, இது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தகாரி உள்ள இருந்து கூப்பிடுறாங்க யாரையோ. யாரு வர்றானா, சாட்சாத் நம்ம ஹீரோயினோட அப்பனே வரான். இதெல்லாம் உண்மைதான், நான் தான் இந்த உண்மையை உங்ககிட்ட எடுத்து சொன்னதா சொல்லி வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக்ல சின்ன பொண்ணா இருக்கும்போதே, டீனேஜ் பொண்ணா இருக்கும்போதே அப்பங்காரன் அம்மாவுக்கு நோய், அம்மாவை குணப்படுத்தணும், அதுக்கு வேற வழி இல்ல, நீ உடம்ப வித்தா தான் காசு பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி வலு கட்டாயமா இவங்கள அந்த தொழிலுக்குள்ள தள்ளிவிட்டு தினம் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். அப்போ காசுக்காக அப்ப வித்தான், இப்பயும் அதே காசுக்காக 2வது முறையா தான் பொண்ணை இங்க வித்திருக்கிறான் இவங்க கிட்ட. நாக்கா புடுங்குறாப்புல கேட்டு அப்பங்கூடயே சண்டைக்கு போறாங்க. என்ன கஷ்டப்படுத்துன சரி விடு, எதுக்குடா என் பொண்ணை கஷ்டப்படுத்துற, இதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியாதே அப்படின்னு இவங்க பேசும்போது, பொண்ணு இல்லம்மா எனக்கு தெரியும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே தாத்தா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால ஒண்ணுமில்ல, நான் எதுவும் தப்பா நினைக்கலன்னு அவ பேசுறா. இந்த பக்கம் அம்மா நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்கலங்கி இருக்கிறாங்க. இவ்வளவு உண்மையை வெளியில கொண்டு வந்தது யாருன்னா அம்மாவும் அத்தகாரியும் தான். அந்த சொந்தக்காரனை விட்டு விசாரிக்க விட்டு ஊர் பக்கம் போய் விசாரிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கதறி அழுதுகிட்டு இருக்கிறா ஹீரோயின். அப்போ ஹீரோ தான் அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டு, இவளோட கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் இவளை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு குண்டா தூக்கி போடுறான். அம்மா அதிர்ந்து போவாங்க. சொந்தக்கார வேற எவ்வளோ ஒரு ஃபில் பண்ணிக்கங்க இப்படி திட்டி விட்டு, அவளுக்காக பெத்த தாயை நீ எப்பரா விட்டு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு பேச, எப்பரா நீ திட்ட போச்சுன்னா அவன் அடிக்க, பதிலுக்கு இவன் அடிக்க, அப்படியே கட்டி புரள இதையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம அம்மா ஒரு மாதிரியா இழுக்க ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு மயங்கிடுறாங்க. உடனே அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு பாடியை மேலே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கூட்டிட்டு போயாச்சு. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தா அப்பங்காரனுக்கு செம டோஸு. பணம்னு ஏயா அலையிற, இந்த பணம் தானே உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு மொத்த பணத்தையும் எடுத்து கொண்டு போய் பால்கனில இருந்து அப்படியே மெல்லில வீசி எரிஞ்சிருவாங்க. மொத்த பணம் அப்படியே பணமலை மாதிரி பொழிய ஆரம்பிக்குது. கீழே இருக்க மக்கள் எல்லாம் ஓடி ஓடி பணத்தை பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் பணம்னு சொல்லிவிட்டு அப்பங்காரன் குடுகுடுன்னு ஓடியாருவான். படிக்கட்டுல அவசரமா ஓடியாந்ததுல பொத்துன்னு உருண்டு வந்து கடைசியில தரையில வந்து பொத்துன்னு ஒரு இடி. அவ்வளவுதான். பேத்தி தான் ஓடியாந்து என்ன பண்ணணும் தெரியாம முழிப்பா. அந்த மாடன ஆண்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவாங்க. பணத்தை பொறுக்கிறதுலயே மித்த ஆட்கள் எல்லாம் குறியா இருக்கிறாங்க, இவங்க 2 பேரை தவிர. ஆனா ஆல் அவுட். ஆக்சிடென்ட்ல அப்பா இறந்தே போயிடுறாரு. அது நம்ம ஹீரோயினை காயப்படுத்தாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறத விட சாகிறது பெட்டர் தான், நியாயம்தான். இவங்களை முன்னேற விடாம இழுன்னு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தது இந்த சூதாட்ட தகப்பன் தான். ஆள் இப்போ அவுட்டு. இவங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாரை பார்க்கறாங்கன்னா ஹீரோவோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு மாறுகை ஒரு பக்கம் இழுத்துருச்சு பாவம். இதையெல்லாம் பார்த்த பிறகு சுயநலமா நம்ம காதல் தான் பெருசுன்னு யோசிக்க முடியாது, இது சரிப்பட்டு வராது, பேசாம நாம பிரேக்கப் பண்ணிப்போம், நீ உங்க அம்மாவை பார்த்துக்கோ, உங்க அம்மாவுக்கு நீ தேவைன்னு ஒரு அட்வைஸை போடுறாங்க. அவன் அழுது அடம் பிடிச்சு இல்லைங்கிறான். இல்ல இதுதான் சரி அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. நான் வாழணும் முன்னேறணும் எல்லாம் சொல்றாங்க. சரி எவ்வளவு வருஷம் வேணாலும் எடுத்துக்கோ, நீ எதிர்பார்க்கறாப்புல ஒரு வாழ்க்கை வாழு முன்னேறு, ஆனா உனக்கா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றான் அவன். இல்ல காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், எனக்கு நீ நல்லது பண்றதா இருந்தா தயவுசெய்து எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் உங்க அம்மா நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து தான் பொண்ணை கூட்டிட்டு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 4 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. ஹீரோயின் ஆக்சுவலி காட்டல, ஹீரோயின் நடந்து போறாங்க, முன்னாடி அவங்க பாக்குற விஷயத்தை தான் காட்டுறாங்க. பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்காக சொல்லிட்டு பிரம்மாண்டமா ஒரு மசாஜ் பார்லரு இங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த பார்லரை நடத்தி பெரிய லெவல வளர்ந்து நிக்கிறாங்க. இந்த பார்லரோட முதலாளி, அவங்க தொழிலாளி இல்ல முதலாளி. அங்க செக்யூரிட்டியா ஒருத்தவர் பழைய மசாஜ் பார்லர்ல வேலை பார்த்தாருல, அவரை இங்க வேலைக்கு இவங்க உட்கார வச்சிருக்காங்க. அவர் இப்பயும் இந்த அம்மாவுக்கு பிடிச்ச காஃபியை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதா அவர் வேலையே. பொண்ணு நல்லபடியா படிச்சு மியூசிக்ல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டா. நிறைய கான்சர்ட் எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா போல. ஆமாக்கு அப்பப்போ லைவ் சாட்ல போட்டு பேசிக்கிட்டு இருப்பா. ஸோ பொண்ணும் நல்ல வாழ்க்கையை செட்டில் ஆயிட்டா, நல்லபடியா ஆயிட்டா. அம்மாவும் நல்லபடியா இப்ப செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் சிறப்பா போகுது. இப்போ கூட ஒரு பெரிய கோடீஸ்வரர் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ பார்த்ததும் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. சே, இன்னும் எப்ப பார்த்தாலும் கிரை பேபி மாதிரி குழந்தை மாதிரி அழுதுகிட்டே, அழுகாதையா அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. எப்படி இருக்க, நல்லா இருக்கான்னு கேட்டா எனக்கு என்ன பாரு நல்லா தான் இருக்கிறேன்றாங்க இவங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து டார்லிங்னு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி இப்ப அந்த அம்மா நரமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆண் குழந்தைன்னு ஸ்கேன் பண்ணி வேற தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். யாரு இவங்க அப்படின்னு பேச டப்புன்னு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து, பியானோ கிளாஸ்ல நாங்க ஒன்னா படிச்சோம்,
அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுறாங்க. பின்னாடியே இவங்க அம்மா வேற நடந்து வராங்க. ஓடி போய் அம்மா பார்த்து வாங்கம்மான்னு இந்த தான் பொண்ணு தான் கூட்டு வருது. அத்தை பார்த்து வாங்க அத்தைன்னு கூட்டு வருது. அவங்களுக்கு ஒரு காலை இன்னும் கொஞ்சம் லைட்டா பிரச்சனை. மத்தபடி நடக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. வாய் இழுத்துக்கிட்டதெல்லாம் சரியா போச்சு. அவங்களும் இந்த பொண்ணு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் அம்மா உட்கார வச்சுட்டு வரேன்னு பொண்டாட்டி அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுது. அவங்க போகும்போதெல்லாம் திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொண்ணை. ஏன்னா நல்லா வளர்ந்து ஆளாயிட்டா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் தான். பரவாயில்லையே, எனக்காக காத்திருக்காம குழந்தை குட்டின்னு நல்லபடியா வாழ்ந்துட்டேன், அதுக்காக தேங்க்ஸ்னு நன்றி சொல்றாங்க இவங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு அப்படின்னு கேட்க கரெக்டா அவங்களோட கார் வந்து நிக்குது. காருக்குள்ள அதோ அவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு, உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல அப்படின்னு ஒரு பிட்ட போட 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோ வந்து 2 ஆளுங்க சொல்லிவிட்டு இவங்க விறுவிறுன்னு போய் ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காடுறாங்க. அப்போ டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கவரு, என்ன மேடம் ஃப்ரண்ட் சீட்ல உட்காருங்க, நீங்க எப்பவுமே பின்னாடி தானே உட்காருவீங்க. ஆக்சுவலா அவன் டிரைவர், ஆனா தன்னோட காதலன் மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஹீரோவும் சரி உண்மையிலேயே பாய் ஃப்ரெண்டு போலன்னு நினைச்சிட்டான். தன் அம்மா கிட்டையும் பாய் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். இங்க இருந்து தூரத்துல இருந்து அவங்க எல்லாம் டாடா காமிச்சு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவளும் டாடா சொல்லிட்டு கிளம்பிடுறா. அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணதும் அழுக பாருங்க, ஊத்துன்னு ஊத்துறாங்க அழுகையா, கண்ணீரா ஊத்துது. ஏன்னா அதே அம்மா கூட அதே ஹீரோ கூட குடும்பமா நல்லபடியா வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை இவங்களுக்கு இப்போ இல்லாம போயிடுச்சு. அதை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அழுகையோட இந்த படம் இந்த இடத்துல முடியுது. இந்த படத்துக்கு இந்த எண்டிங் சரியா, இந்த கிளைமேக்ஸ் ஓகேவா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கால் இந்த கிளைமேக்ஸை விட இன்னும் பெட்டரான கிளைமேக்ஸா உங்களால சொல்ல முடியும்னா கமெண்ட்ல கற்பனையில இப்படி முடிஞ்சிருக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடித்த கமெண்ட்டை படிச்சு பார்த்து பின் செஞ்சு விடுறேன். வேற ஒரு நல்ல கதையிலையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை காத்துருங்க.